எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்கறது கம்போடியா டூர். நான் போயிட்டு வந்ததை பற்றி தான். முதல்ல கம்போடியாவுக்கு போனோன்னே அங்கோர் வாட்டுக்கு போகணுங்கிறது தான் நம்ம ஆசையாக இருந்துச்சு. அங்கோர் வாட் கோயிலுக்குள்ளே நுழைஞ்சோன்னே பார்த்தீங்கன்னா பெரிய பிரம்மாண்டமான அந்த கோபுரங்கள் வரவேற்று உள்ளே போனதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பல பெரிய தூண்களில், சுவர்களில், அந்த கற்சுவர்களில் நிறைய சிற்பங்கள் இருக்கு. அந்த சிற்பங்கள் அந்த காலத்தில் சூரியவர்மன் போர் தொடுத்ததை பற்றியும் அங்கே இருந்த பொதுமக்களுடைய வாழ்க்கையை குறித்தும் சொல்கிறது அப்படின்னு மட்டும் நினச்சா அது அவ்வளவு இல்லைங்க. அதையும் தாண்டி இந்திய புராணங்களான ராமாயணமும் மகாபாரதமும் கூட இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சூரியவர்மன் போர் தொடுத்த நேரத்தில் எவ்வளவு பெரிய படைகள் மோதிக்கொண்டன அப்படிங்கிறத காட்டக்கூடிய அங்கோர் வாட் சுவர்கள் சிற்பம் தான். இதுல இருந்து சூரியவர்மன் அங்கோர் வாட்ல தான் தங்கியிருப்பாரு அப்படின்னா நீங்க நினைக்காதீங்க. அவர் அங்கிருந்து 55 மைல் தொலைவில் தங்கியிருந்தார். இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சூரியவர்மன் போறதுக்கு முன்னாடி தமிழ்ல அவர் சில சொற்களை வாசி கேட்டுட்டு போவாராம். கோயிலுக்கு உள்ள இருக்க மண்டபங்களுக்குள்ளார போனா பல புத்தர் சிலைகள், பல தெய்வங்களுடைய சிலைகள் தலை துண்டிக்கப்பட்ட நிலையில இருந்ததை பார்க்க முடியுது. சமய மாற்றங்களால் இது நிகழ்ந்ததா சொல்லப்படுகிறது. பல கோபுரங்கள், பல மண்டபங்கள் ரொம்ப உயரத்தில் இருந்தது. அவற்றை கற்படிகள் மூலமா ஏறி போக வேண்டியிருந்தது. சில இடங்கள்ல உள்நாட்டு கலவரத்தினுடைய சுவடுகளாக அங்க பாதிக்கப்பட்ட குண்டு வெடிப்புகளையும் நம்மால பார்க்க முடிஞ்சது. எவ்வளவுதான் இருந்தாலும் அங்கோர் வாட் மிகவும் பசுமையாக பழமையை சுமந்து கொண்டிருக்கிறது. அந்த புல்வெளியில நடக்கிறப்பவே ஒரு மிகப்பெரிய பாரம்பரிய பகுதியிலிருந்து நம்ம வெளியில வரணும்னு தோணும். இது போக அங்கோர் வாட் கோயிலுக்கு வெளியில வந்தோம்னா நமக்கு அங்க கைவினை பொருட்கள் விற்கிறதையும் அங்க இருக்கக்கூடிய உணவு விற்கிறதையும் பார்க்க முடிந்தது. அங்க இருந்தும் நாங்க சில பொருட்களை வாங்கணும். அங்கோர் வாட்டுக்கு நன்றி தெரிவிச்சுட்டு நாங்க கிளம்பணும். இன்னொரு கோயிலையும் நாங்க கம்போடியால பார்த்தோம். அதை வேறொரு பதிவுல பார்க்கலாம்.